வெல்கம் டு நித்யாஸ் சேனல். இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொண்டக்கடலை சுண்டல் செய்யலாம். மார்னிங்கே கொண்டக்கடலையை நல்லா ஊற வச்சுருங்க, அப்போ தான் நல்லா வேகும். செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: துருவிய கேரட், துருவிய தேங்காய், பொடியாக நறுக்கின வெங்காயம், பொடியாக நறுக்கின மாங்காய், சிறிதளவு கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகா, தாளிக்கிறதுக்கு கடுகு, சுவைக்கு தேவையான அளவு உப்பு. ஃபஸ்ட்டு சுண்டலை வேக வச்சு எடுத்துக்கலாம். சுண்டல் விசில் வந்துருச்சு, ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அதுக்கு தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே 2 காஞ்ச மிளகா போட்டுடலாம். காஞ்ச மிளகா கொஞ்சம் வதங்கினதும் பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை இப்போ கொஞ்சம் வதக்கலாம். ஆனியன் வதங்கின உடனே பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க மாங்காவை ஆட் பண்ணிக்கலாம். துருவி வச்சுருக்க கேரட்டையும் ஆட் பண்ணிடலாம். தேங்காய் துருவலையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணலாம். கொண்டக்கடலை சுண்டலுக்கு தாளிப்பு தயாராகிடுச்சு. இப்போ வேக வச்சு ட்ரெயின் பண்ண சுண்டல் இது. சுண்டல் வேக வைக்கும் போதே அதுக்கு தேவையான உப்பு நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ இந்த தாளிப்போடு இதை மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம தாளித்த மாங்காய் கேரட்டுக்காக வேணால் கொஞ்சம் லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஹெல்தியான கொண்டக்கடலை சுண்டல் தயார். சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். ஹெல்தியான கொண்டக்கடலை மசாலா தயார். இந்த சிம்பிளான ஹெல்தி கொண்டக்கடலை ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.